ஹாய் ஹலோ guys, வெல்கம் பேக் டு another great வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த 411 பற்றி தான். ஸோ கிட்டத்தட்ட வந்து 4 சர்வீஸ் முடிஞ்சிருக்குங்க. ஸோ வண்டி வாங்கி கிட்டத்தட்ட வந்து 2.5 வருஷம் கிட்ட ஆகுது. ஸோ 4 சர்வீஸ் தான் வண்டி முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து வண்டி 5th சர்வீஸ் போகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வண்டி 2,000 கிலோமீட்டரோடன்னு பார்த்தீங்கன்னா 24,233. ஸோ கிட்டத்தட்ட வந்து 24,000 வண்டி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இந்த வண்டியில் என்ன ஃபேஸ் பண்ணேன், ஸோ 25 கிலோமீட்டருக்கு அந்த வண்டியில் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், ஸோ சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ, என்னென்ன நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி தான் வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. இந்த வண்டி வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிளான் பண்ணது வேறு வண்டி, பட் ஆனால் வாங்கினது இந்த வண்டி. பட் இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன், இட்ஸ் நாட் ரியல் மிஷின், இட்ஸ் ஒன் ஆஃப் அவர் க்ளோஸ் கொலீக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து என்னோடய க்ளோஸ் பிரதர்னே சொல்லலாம். ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த வண்டி என்னை வந்து நிறைய இடத்துல வண்டி வந்து என்னை காப்பாற்றிருக்கு. ஸோ நிறைய இடத்துல வந்து என்னை கைவிடாமல் ஒரு சில இடத்துலலாம் கரெக்டாக வீட்டுக்கு பத்திரமா கூப்பிட்டு வந்திருக்கு. ஸோ சம்திங் எமோஷன் அட்டாச் டு திஸ் மிஷின், நாட் மிஷின், மை பிரதர். ஸோ வண்டியில் என்ன ஃபேஸ் பண்ண பார்த்தோன்னா இது வரைக்கும் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ண ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் நாய்ஸ் மட்டும்தான். அதுவும் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே ஸ்டே கிரீஸ் போட்டாங்க. ஸோ இங்கே உள்ளே திறந்தோம் ஸ்டே கிரீஸ் போடுவாங்க. ஸோ இங்கே உள்ள ஸ்டே கிரீஸ் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் நாய்ஸ் வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது இப்போ ஃபோக் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் என்னன்னு சொல்லி டைட் பண்ணணும். மற்றபடி இந்த ஹெட்லைட்டில் உள்ள சின்ன ஒரு கிளாம்ப் வந்து லைட்டில் உடஞ்சிருக்கு. அது வந்து ஒரு சின்ன குழியில் விடும்போது தான் கடக்குன்னுது. ஸோ அதையும் வந்து இந்த சர்வீஸில் மாற்றிருவேன். மற்றபடி வண்டி ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், மேட்டக் ஆல்ஃபா. மற்றபடி வண்டியில் எதுவுமே நான் பண்ணலை. ஸோ வந்து நான் வண்டி ஆக்சுவலாக வந்து இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ வண்டியை வந்து இப்போ நெக்ஸ்ட் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்றத பிளான் வச்சுருக்கேன். அது என்ன பைக் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டே நான் போட்டேன். வண்டி வாங்கி கிட்டத்தட்ட வந்து நான் கரெக்டாக ஒரு 2 monthsலேருந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த 7mm இந்த கேஸ் ஒன்று, அப்புறம் இந்த கேஸ் ஒன்று, ரெண்டுத்தையும் மாற்றணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா HSC மினி டிரைவோட சுவிட்சு. இது வந்து இன்ஸ்டா X4 மவுண்ட் பண்ணுற ஒரு மவுண்ட்டு. இது மேட்டக் ஆல்ஃபாவோட சுவிட்ச். ஸோ இந்த ஹார்னஸ் எல்லாமே வந்து நான் ஆக்சுவலாக பெங்களூரில் போட்டேன், ஆட்டோமேட்டிக் அப்படின்ற ஸ்டோரில். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ண மேட்டக் ஆல்ஃபா. இது வந்து உங்களுக்கு ப்ரீமியமான ஒரு இதில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கிளாம்ப் எல்லாமே அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஹைவேஸில் வந்து டெய்லி பிளாஸ்ட் தி ரோட்ஸ். ஆனால் சிட்டியில் யூஸ் பண்ணாதீங்க, இட்ஸ் ஹைலி நாட் ரெக்கமெண்டபிள். மற்றபடி இந்த வண்டியில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க, குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ டார்க்கு கொஞ்சம் மட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ டார்க்கு கம்மியாக இருக்குது, அது ஏற்றுறதுக்கு வந்து இந்த ஸ்ப்ராக்கெட்டில் வந்து கொஞ்சம் பெருசு பண்ண ஐடியா பண்ண. பட் ஆனால் வண்டி மாற்ற போகிறேன். ஸோ லைட்டாக அப்கிரேட் பண்ண அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை. இது கொடுத்துட்டு 450 எடுக்கிற மாதிரி தான். ஸோ 450 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இஷ்யூ சொல்கிறாங்க. பட் ஆனால் இருந்தாலுமே 450 இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் இன் தட் பட்ஜெட், இன் தட் கேட்டகரி என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதோட மிஷின், இதோட பவர் டோட்டலாக வேறு, அது பவர் டோட்டலாக வேறு. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும் எல்லா பைக்லையுமே. பட் வி ஹேவ் டு ஓவர் கம் தட். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டியில் பொறுத்த வரைக்கும் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. இது ஆக்சுவலி எதுவும் பண்ணவே இல்லை. ஸோ வண்டி வாங்கி அப்படியே ராவாக தான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வண்டியை வந்து நம்ம கொடுத்துட்டு 450 வாங்கலாம் ஐடியா வச்சுருக்கேன். பட் 450 வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டி கொடுப்போனா கொடுக்க மாட்டேன்ற அந்த டைமில் தான் தெரியும். மேபி இதுவும் வச்சுட்டு அதை கூட வாங்கலாம், சொல்ல முடியாது. பட் ஆனால் இது வந்து ஹைலி கனெக்டட் டு திஸ் டு பிரதர். ஸோ அவ்வளோதாங்க வண்டி பற்றி. இது மாதிரி இது சர்வீஸ் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 4 சர்வீஸ் வரைக்குமே வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோலாம் ஆகல. லாஸ்ட் சர்வீஸ் மட்டும் தான், அதாவது 4th சர்வீஸ் மட்டும் தான் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 5,000 கிட்ட வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோன் செட் வந்து எனக்கு போயிடுச்சு. ஸோ அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சர்வீஸ் காஸ்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து 4,500 சம்திங் வந்துச்சு. இப்போ 5th சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச அவ்வளோ வராது. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 கிலோமீட்டர்ஸ் மேலே வண்டி ஓடிச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபுல்லாக இன்ஜின் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா பார்ட்ஸுமே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரீஅசெம்பிள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பார்ட்ஸ்குள்ளே உடஞ்சிருக்கு, என்னென்ன பார்ட்ஸ் உடையலை அப்படின்றது மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போல்ட்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் கட்டிட்டு உள்ளே எல்லாத்தையுமே அழகாக ஒரு பேக்கிங் போட்டு எல்லாத்தையுமே வந்து க்ரீஸ்லாம் பக்காவாக அப்ளை பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் வந்து ரீஅசெம்பிள் பண்ணி வண்டியை மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து அப்படியே வந்து உங்களுக்கு புது வண்டி மாதிரி ஆகிடும். ஸோ அந்த இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, அப்படியே நம்ம சர்வீஸில் ஓட்டுவாங்க. சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 43 கிலோமீட்டர்ஸ் வரை வண்டி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வண்டியை உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா மெக்கானிக் எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்துட்டு அதை பக்காவாக கட்டி பக்காவாக க்ரீஸ் போட், அதாவது வண்டி இன்ஜினை பக்காவாக கட்டி எல்லாம் பக்காவாக வந்து நீங்கள் எல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு பிளாஸ்ட் பண்ணும். அதே மாதிரி வண்டி வந்து புது வண்டி மாதிரியே இருக்கும். ஸோ மற்றபடி வண்டியில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவும் இல்லை. அப்புறம் இது சொல்ல மறந்துட்டு பாருங்கள், இது ஆக்சுவலி லாஸ்ட் சர்வீஸில் வந்து ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க இந்த சஸ்பென்ஷன் இது. ஸோ இந்த சர்வீஸ் கண்டிப்பாக மாற்ற சொல்லணும், அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஸோ மற்றபடி அவ்வளோதாங்க. ஸோ இந்த வண்டி வந்து உண்மையிலே வந்து ரியல் பீஸ் தான், ஹைவேஸில் பீஸ் தான். பட் உங்களுக்கு லோ அண்ட் டார்க் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது ஏற்றணும் அப்படின்னா ஸ்பாக்கெட்டை மாற்றணும். பட் நான் வண்டி மாற்ற போகிறேன் அப்படின்றதுனால வந்து இதை நான் மாற்றாம வச்சுருக்கேன். அப்புறம் இது சொல்ல மாட்டேன் பாருங்கள், எல்லாம் சிஎட் டயரை குறை சொல்லிட்டே இருந்தாங்க. நான் வண்டி வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து டயர் மாற்றவே இல்லை. இப்போ தான் வந்து லைட் டயர் தேஞ்சிருக்கு. ஸோ இப்போ தான் வந்து நான் டயர் மாற்றலான்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். இன்னும் கூட ஆக்சுவலாக பட்டன் இருக்குது பாருங்கள், இன்னும் கூட போகும். ஸோ ஓட்டிகிட்ருக்கா. அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு பஞ்சர் கூட டயர் ஆனதில்லை. மேபி என்னோடய லக்காக இருக்கலாம். ஸோ சிஎட் டயர்ஸ் பர்ஃபார்ம் ரியலி பெட் க்ரிப் சூப்பராக இருக்குது. பேக் டயர் அவுட் ஆகிடுச்சு. நான் வந்து அப்புறம் ரைஸ் மோட்டை போட்டேன், ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டயர் இட்ஸ் ரியலி டன்ஸ் இஸ் ஜாப் இன் குட் வே, வேறு லெவல் இருந்துமா. இதே தான் ஃப்ரண்ட்டில் மாட்டலான்ட்ருக்கேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இட்ஸ் ரியலி அ ஒண்டர்ஃபுல் மிஷின். ஸோ I catch you back in another good video. Peace.